பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. இதெல்லாம் எதுக்குமா இவ்ளோ கொண்டு வர சொல்லிருக்கீங்க? என்கிட்ட நிறைய சாரி இருக்குமா, கல்யாணத்துக்கு மட்டும் தான் எடுக்கணும். அது கூட மித்திரன் என்ன சொன்னாங்கன்னா, நாம கடையில போய் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இவ்ளோ சிம்பிளா நடக்க போற கல்யாணத்துக்கு எதுக்குமா இவ்ளோ சாரி கொண்டு வர சொல்லிருக்கீங்க? மது, இது என் ஃப்ரெண்டோட கடை தான். சென்னையிலயும் அவங்களுக்கு ஒரு கடை இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்கு. அதான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பட்டு சாரி கொடுத்து விட முடியுமான்னு கேட்டேன். அவளும் ஆளுங்களை விட்டு கொடுத்து விட்டுருக்கான். நீ உனக்கு பிடிச்ச சாரி எல்லாம் எடுத்து கட்டிப்பாரு, அதுக்கப்புறமா உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஐயோ, கட்டி பார்த்துட்டு எல்லாம் பிடிக்கலன்னா திரும்ப கொடுக்க கூடாதுல்லம்மா. உனக்கு பிடிச்சதை எடு மது, அப்புறம் மித்ராக்கும் எடுக்க வேண்டியதுதான். ஓ அப்படியா? ஆமா மது, அவ வேலை பாக்குறாளாம், டெய்லி சாரி தான் கட்டணும். எங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சாரி இருக்குது. அதுவும் அடுத்த அகாடமிக் இயர்ல இருந்து இங்க தான் வேலை பார்க்க போறாளாம். அவ கொடுத்து விடுறதெல்லாம் நல்லதா இருந்ததுன்னா உனக்கு எடுத்துட்டு மித்ராக்கும் எடுக்கலான்னு பார்த்தேன். சரிம்மா, அப்ப நான் பாக்குறேன். உனக்கு இதுல எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை கட்டிப்பாரு. அப்புறம் மது, இவகிட்ட இருந்து தப்பிக்கணுமேங்கிறதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டு விட்டுறலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காத. ஏன்னா இந்த கௌரிய நீ அத்தைன்னு கூப்பிட்டு மாமியார் ஆக்கலாம். கௌரி அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால கடமைக்கு ஒன்னு எடுக்கணும் ரெண்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிடாத. சரிம்மா, அப்போ நான் எனக்கு பிடிச்சத பார்த்து கட்டி பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். அவன் என்னமோ மேல வேலையா தான் இருக்கான். அவன் ரூம்லயே போய் உனக்கு பிடிச்ச சாரி எல்லாம் கட்டி பார்த்து எடுத்துட்டு வா. இல்லம்மா, வீட்டுக்கே போயிட்டு கீழே இவ்வளவு நேரமா லோலோன்னு சுத்திட்டே இருந்தான். ஹாஸ்பிட்டல் விஷயமா தான் ஏதோ வேலை பார்த்துட்டே இருக்கான். நெட் இல்லைங்கிறதுக்காக மேல போயிருக்கான். இனிமே சரண் கூட கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு பேசிட்டு ஹாஸ்பிட்டல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படியும் வரதுக்கு 1 hour ஆயிரும். மச்சான், டேய் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா, இரு உனக்கு மெயில் போடுறேன், செக் பண்ணிக்கோ. எப்பவும் கரெக்டா தானடா போடுவேன், நான் எதுக்கு செக் பண்ணிட்டு? டேய், நீ வேற கல்யாண குஷியில இருக்க. அந்த குஷியில அப்படியே உன் ஹாஸ்பிட்டல்ல மறந்துடக்கூடாதுலாம். ஏன் மச்சான், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்க, அதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு ஸ்டாஃபுக்கு இந்த மந்த் 10,000 ரூபாய் போனஸ் பத்தியா? நீ எந்த அளவுக்கு கல்யாண கனவுல இருக்கன்னு இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆமா, பின்ன இத்தனை வருஷம் காதலிச்ச பொண்ணு எனக்கு கிடைக்க போறான், நான் சந்தோஷமா இல்லாம? சரி மித்ரன், மதுக்கு சர்ப்ரைஸா அந்த கிளினிக்க வாங்கி வச்சிருந்தலாம், அதை எப்போ அவளுக்கு கொடுக்க போறேன்? ஷரண், அத கல்யாணத்துக்கு முன்னே நான் அவளுக்கு கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன். பட் அவ எனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் நான் அவளுக்கு கொடுக்குற கிஃப்ட் அவ மறக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். அதான் மச்சான், அத அவளுக்கு எங்க கல்யாணத்துக்கு அப்புறமே கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டேன். இப்ப அவ எந்த அளவுக்கு அதுல சந்தோஷப்படுறாங்கிறத விட எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு நான் அதை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அதை நான் கூடவே இருந்து பாக்கலாமே. ரொம்ப தாண்டா உனக்கு. அப்புறம் மச்சான், அவ கூட கேட்டான், நான் ஸ்டெத்தஸ் போட்டு உங்களுக்கு பல்ஸ் செக் பண்ண அடுத்த நாளையில இருந்து வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா இப்ப அதை பத்தி எல்லாம் பேச்சு எடுக்கலாம். உங்களுக்கு ஒய்ஃபா வந்துட்டான், வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு எல்லாம் என்னையே கலாய்க்கிறான். இப்ப எல்லாம் நான் ஏன் அவகிட்ட இதை பத்தி பேசலன்னு எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புரிஞ்சுப்பா. எப்பல இருந்துடா நீ இப்படி பொறுப்பானவனா மாறின? மச்சான், இல்லனால நான் பொறுப்பானவன் தான்டா. என்ன அது எனக்குள்ள ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு போலாம். அப்புறம் ஷரண், இந்த மந்த் லேட்டுன்னு சொல்லிட்டலாம், யாருக்கும் சேலரியில கை வச்சிடாதான். லேட்டா இருந்தாலும் ஃபுல் சேலரியும் போட்டுருங்க. சரிடா, அப்ப நான் பாக்குறேன். நல்லா இருக்கும்னு எடுத்தா பேச்சே நிக்க மாட்டேங்குது. பார்க்கும்போது நல்லா இருந்து, ஆனா கட்டினதுக்கு அப்புறம் கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்ல வேலை, துணி கடையில எல்லாம் பொண்ணுங்க சாரியை கட்டி பார்த்துட்டு எடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுட்டாங்கன்னா, காலையில பொம்பளைங்க துணி எடுக்க போனா 2 நாள் தாண்டி தான் வருவாங்க போல இருக்கேன். நம்மளே எப்படின்னா என்ன பண்ற? நான் வந்து மித்ரன் சும்மா அப்படியே உங்க ரூம சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு இது நான் டூரிஸ்ட் பிளேஸா? ஆமா, இது என்ன கன்றாவியா சாரி? கன்றாவியாவா இருக்கு? கௌரியம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் அவங்க துணி கடையில இருந்து சாரி கொண்டு வர சொல்லிருக்காங்க. அப்புறம் உங்க தங்கச்சிக்கு நிறைய சாரி எடுக்க வேண்டியது இருக்காங்க. அதனால உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ கட்டி பாரு, உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. அதான் அதுக்கு உங்க அம்மா தான், நீங்க மேல என்னமோ வேலையா இருக்கீங்க, இப்பெல்லாம் கீழே வர மாட்டீங்க, மித்ரன் ரூம்லயே போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. ட்ரை பண்ணிட்டீங்களா? ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிக்கிறீங்க? அண்ணமே அண்ணமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று. எனக்கு வெயில் போகணும் இப்போ. தாராளமா போ, யாரும் வேண்டாம்னா. வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று, உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன்
கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன் மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரை நீங்க எதுக்குள்ள வந்தீங்க? கண்டிப்பா நீ நினைக்கிறதுக்காக எல்லாம் நான் வரல. நான் என்ன நினைச்சேன்? நான்லாம் எதுவுமே நினைக்கல. அப்படியா? ஆமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, ஏதாவது ஃபீல் ஆச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அம்மா, முத நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் ரூம்ல நான் என்ன பண்றேன்னு கேட்டா? ம், நீங்க ஒன்னாருக்கு கீழே வரவே மாட்டீங்க அப்படின்னு எல்லாம் கௌரி அம்மா சொன்னாங்க. அப்படியா? இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்ல உங்க பையன் வந்துட்டாரு அப்படின்னு நான் வெளியே போட்டுமா? இருடி போறேன். டோர் லாக் பண்ணிக்கோ. இங்க உங்களை தவிர எந்த பூனையும் வரப்போறது இல்ல. உங்களுக்காக தான் டோர் லாக் பண்ணாலும் பண்ணணும். ஏய், நான் எவ்வளவு குட் பை தெரியுமா? தெரியுது, நல்லா தெரியுது. தெரியணும்ல. பாத்தியா, இது ஏன் ரூம். நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பார்த்ததெல்லாம் இங்க கட்டுப்பாடா. ம். சரி, எனக்கு மேல வேலை இருக்கு. நீ டோர் லாக் பண்ணிக்கோ. அதான் நானும் சொல்றேன்ல, இங்க உங்களை தவிர எந்த திருட்டு பூனையும் வரப்போறது இல்ல. இது ஒன்னும் மதுமிதா ரூமோ இல்ல இனியா ரூமோ கிடையாது. இது மித்ரன் ரூம். இங்க எப்பவுமே நான் மட்டும் தனியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் 4 பேர் எப்போ கூட இருப்பாங்க போல. ஏ மெண்டல், ஆதிக்கு எப்போவாது போர் அடிச்சதுன்னா இங்க வருவான். சில நேரம் பேசிட்டே இங்கேயே தூங்கி இருக்கான். திடீர்னு என் ரூம்ல நீ இருப்பேன் அவன் என்ன கனவா கண்டிருப்பான். அதான் டோர் லாக் பண்ணு. வந்தானா நான் தான் இருக்கேன்னு சொல்லிக்கோ. வந்தானா நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியாது. நான் தான்னா ஒன்ன சொன்னண்டி. கலாய்க்கிறதுக்கு மட்டும் வந்துருவான். ஒரு ரூம்குள்ள வரணும்னா டோர் நாக் பண்ணிட்டு வரணும்னு கூட ஒரு சென்ஸ் இல்ல. என்ன மது, இந்த வீட்ல 10-15 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தியா? எப்ப என் ரூம்ல எந்த பொண்ணு இருப்பான்னு தெரியாது. அதனால நாக் பண்ணிட்டு வராதது ஏன் தப்பு தான். டோர் லாக் பண்ணாதது உன் தப்பு இல்ல செல்லம். நாக் பண்ணாம வந்த பாத்தியா, அது ஏன் தப்பு தான். ரொம்ப இழுக்காத, கழுத்து பிடிச்சு வச்சிட போகுது. சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம், என்னம்மா, ஃபீல் ஆனது பத்தல போல? நான் வேற உங்களை என்னமோ நினைச்சிருந்தேன். என்னைக்கு நான் கிரீன் சிக்னல் கொடுக்கறனோ அன்னைக்குதான். ஆனா இப்ப எல்லாம் தெரியுது. தெரிஞ்சிருச்சா? அதுவும் நல்லதுதான். உங்க தங்கச்சி எப்ப வராங்க? எதுக்கு? மித்ரன் என்னமோ 2 நாள்ல கல்யாணம். சரி, உங்க கல்யாணத்துக்கு உங்க தங்கச்சி வரணும்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரே தங்கச்சி தான். வேற உங்களுக்கு கூட பிறந்தவங்க கூட யாருமே இல்ல. அப்ப உங்க தங்கச்சி உங்க கல்யாணத்துக்கு வரணும்ல. வரமாட்டாளாம். ஏன் அதை எப்படி சிரிச்சுட்டே சொல்றீங்க? அப்புறம் நீ அழ முடியுமா? உங்களுக்கு உங்க தங்கச்சினா உயிராச்சே. ஆமா. அவங்க உங்க கல்யாணத்துக்கு வரலனா அண்ணனை பிடிக்காத தங்கச்சி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க வரலனா அதுக்கு அர்த்தம் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பிடிக்கலன்னு தானே இருக்கும். ஓ, எப்படி நீ பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? ஏன்? இல்ல, அவ வரலன்னு தான் சொன்னேன். நீயா கதை கட்ட ஆரம்பிச்சிட்ட? ஆமா, நீங்க எத்தனை இடத்துல என் அம்மாவும் என் தங்கச்சியும் எனக்கு எல்லாமே. என் உலகமே அவங்க தான்ல. டயலாக்லாம் அடிச்சு விட்டுருக்கீங்க. அப்போ 2 பேரு, இப்ப 4 பேர். விளையாடாதுங்க மித்ரன். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவா. அதனால தானே உங்க தங்கச்சி அண்ணன் கல்யாணத்துக்கே வரதுக்கு மறுக்கிறாங்க. அப்படின்னு உங்க அப்பா வந்து சொன்னாரா? என்ன டார்லிங், உங்க அப்பா சொன்னாரான்னு கேட்டேன். இங்க பாருங்க, இப்ப நம்ம 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கோம். நமக்குள்ள எதுக்கு எங்க அப்பா விளக்குறீங்க? ஏய், நான் இது வரைக்கும் நீ சிரிச்சாதான் அழகா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ கோவப்பட்டாலும் அழகா தான் இருக்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? நான் பேசுறேன்னா என் கூட நீங்க பேசணும். அதை விட்டுட்டு எங்க அப்பா எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? உங்க அப்பா வந்து சொன்னாரான்னு ஒரு வார்த்தை தானடி சொன்னேன். எனக்குலாம் எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசுறது பிடிக்காது. கோவம் வருதுல, அதே மாதிரிதான். நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்து அதை முழுசா கேட்காம நீ ஏன் கற்பனை கதை கட்டுற பத்தியா, அப்போ எனக்கும் கோவம் வருது. நல்லா இல்லாதது சொல்லலையே, உண்மையதானே சொன்னேன். பைத்தியம், அவ நோட்டீஸ் பீரியட்ல இருக்கான். லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தெரியும்ல? ஏன் அண்ணன் கல்யாணம் சொன்னாலும் லீவ் கொடுக்க மாட்டாங்களா? மது, அவ அங்கிருந்து இங்க வந்துட்டு மறுபடியும் அங்க போறதுக்கு 1 வீக் ஆகும். ஒரு நாள் எமர்ஜென்சி லீவ் போடலாம். 1 வீக் அப்படிங்கிற போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, உங்க தங்கச்சி ஏதோ கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. முத அவங்க படிக்கிறாங்களா வேலை பாக்குறாங்களா? எப்பவுமே அவளை பிஸியா வச்சிருப்பான். டே டைம்ல காலேஜ்ல டீச்சிங், வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னா அதை பண்ணுவான். சரி, அவ ஏதோ பண்ணிட்டு போறான். தங்கச்சி கல்யாணத்துக்கு வரலங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட உங்க முகத்துல இல்ல. அதான்டி, இனிமே நான் உட்காந்து அழ முடியுமா? கோவப்படாத. சென்னையில போய் மறுபடியும் ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறதா தான் அம்மாவோட ஐடியா. ஏன்னா அங்கதானே ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு. அப்ப வந்துருவான். ஏன் உங்க தங்கச்சி ரிசைன் பண்ணிருக்காங்க?
சொன்ன இல்லடி அன்னைக்கு அவ கன்னியாகுமரி வர போறான். இங்கதான் ஏதோ ஒரு காலேஜ்ல இனிமே ஜாயின் பண்ண போறாளாம். காலேஜ் நேம் கூட SM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். அங்கதான் வித்யா MSc பண்ண போறா. ஓ வித்யா மேத்ஸ் இல்ல, மித்ரா கூட மேத்ஸ் தான். அதான் மது, எனக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு தங்கச்சி இல்லாம எப்படி அப்படின்னு. அப்புறம் அவளே புரிய வச்சுட்டான். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கலன்னா அவ்வளவு நாள் ஒர்க் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்போதான் வீடியோ கால் எல்லாம் இருக்கலாம். ஓ அப்படி நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பேசி மனசை தேத்திக்கிட்டீங்க போல. அதனாலதான் என்னைய கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா இங்க பாரு மது, இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். என் வாழ்க்கையை நான் வாழணும்னு தான் அவ ஆசைப்படுவா. இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து எந்த இடத்துலயும் அவ ஆசையை என் மேல திணிச்சதும் இல்ல. இது உனக்கு நல்லா இல்ல அதனால வேண்டான்னு எந்த இடத்துலயும் சொன்னதும் இல்ல. அதனால மித்ராக்கு ஒன்ன பிடிக்காது அப்படின்னு எல்லாம் நீ ஏன் யோசிக்காத. எனக்கு நம்ம நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா ஃபியூச்சர்ல நீங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருவீங்க போல இருக்கு. சரிம்மா, ஷரண் எனக்கு மெயில் அனுப்பியிருக்கான். அதெல்லாம் செக் பண்ணி ஸ்டாஃபுக்கு சேலரி போடணும். நீ டோர் லாக் பண்ணிருந்தா. ஆ. ஆயுதம் இருந்தாலும் சாம் நம்ம பையன். போங்கங்க, நீங்க கூப்பிட்டாதான் வருவான். ஏன் நீ என்ன பைத்தியமா? அன்பு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுல இருந்து உன் மகனை நான் உள்ள வான்னு கூப்பிட்டு தானே இருக்கேன். விட்டா கண்ணாலே பார்த்து உன் மகன் எனக்கு எரிச்சாலும் எரிச்சு போடுவான். இனிமே நான் பெத்த பையன் தானே, காலை விழுந்தாலும் ஒன்னும் இல்லன்னு போய் காலை விழ முடியுமா? ஏன் விழுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்கீங்க. அது என்ன, சாம் அவங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு நாளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் பழகிட்டு இருந்திருக்கோம். அந்த கம்பெனியே டவுன் பண்ண பாத்திருக்கீங்க. அப்பனா சாமோட கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. நடந்த டெண்டர்ல நீங்களே அகைன்ஸ்டா ஆள் செட் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க. அதுல தானே அந்த ஆக்சிடென்டே ஆச்சு. ஒருவேளை அன்புக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துன்னா அதுக்கப்புறம் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு புள்ள இல்லாம போயிருந்திருக்கான். உனக்கே தெரியும், பொண்டாட்டியா இருந்தாலும் என்கிட்ட ஒரு அளவுக்கு மேல எக்கர்னா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரிதான் எனக்கு என் புருஷனை விட என் பையன் தான் எனக்கு முக்கியம். அவன் டிஸ்சார்ஜ் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. இத்தனை நாளும் என் பிள்ளை அந்த பனியில காருக்குள்ளே வெளியுமா படுத்துட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்தான். அப்ப கூட அவனுக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது. என் பிள்ளை இப்படி குளிர்லயும் பனிலையும் தூங்குறத என்னால பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நானா போய் அவனை படுக்க சொன்னேன்? ஒண்ணு இல்ல, ஒண்ணுக்கு 3 வீடா இருக்கும் பையனுக்கு. நான் இருக்க இடத்துலதான் இருக்க மாட்டேனா? சாவியை வாங்கிட்டு போய் நம்ம 2 வீடு இருக்கு, அங்க போய் இருந்திருக்கலாம்ல. அவன் துமத்தனத்தை காட்டுறானா காட்டட்டும், எனக்கு என்ன வந்து. அவனை பெத்தவரா நீங்க அப்படி நினைக்கலாம். ஆனா இந்த வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு தான் அந்த வலிய வேதனையும் தெரியும். 2 பெத்தேன். ஒண்ணு பிறந்ததுமே என் கையை விட்டு போயிட்டு ஒரு தடவை என் கையில வாங்கி கொஞ்சிறதுக்கு கூட என்னால முடியல. எனக்கு இருக்கிறது சாம் மட்டும்தான். அவனுக்கு எதிரியா யார் எந்திரிச்சாலும் என்னால அத பொறுத்துட்டு எல்லாம் போக முடியாது. அது அவன் அப்பா நீங்களாவே இருந்தாலும் நீங்க தான் உங்களை மாத்திக்கணும்னு நினைப்பனே தவிர என் பையன் மேல எல்லாம் எப்பவும் ஆண்டவனால கூட தப்பு சொல்ல முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிறியா? அவன் இப்படி பனியில படுத்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். ஆமா, நான் அவன் பையனை போய் படுக்க சொன்னேன். இப்ப வந்து அவனை உள்ள கூப்பிட போறீங்களா இல்லையா? அவன் தான் உன் பையனாச்சே. நான் போய் காலையே விழுந்தாலும் என்னை எரிக்கிற மாதிரி தான் பாப்பானே தவிர எறும்பு ஊற கள்ளம் தேயன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் உன்னை புடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த கருத்தை மட்டும் மாத்ததுக்கு ஒன்னால இல்ல, யாராலையும் முடியாது. அதுக்கு உன் பையன் உயிரா நினைச்சிட்டு இருக்கானே அவன் அன்பு, அவன் வந்து சொன்னாதான் அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அதுக்குன்னு எந்திரிச்சு நடக்க கூட முடியாதவன் கிட்ட இத்தனை நாளா வெளியே தான் தூக்கிட்டு இருக்கான் கார்ல அப்படின்னு சொல்றீங்களா? அந்த கார்ல ஒழுங்கா அவனுக்கு படுக்க கூட முடியாது. ஏன் அது அவன் தலையெழுத்து நான் என்ன பண்ண? நீ பெத்தவா, என் பிள்ளை அங்க குளிர்ல படுத்துட்டு இருக்கான். என்னால இங்க எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. நான் வெறும் தரையிலேயே படுத்துக்கிறேன், நீ படுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் என்னால முடியாது. நானும் தினம் போய் உள்ளவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன மனுஷனா மதிக்கிறானா? நான் பேச போனாலே பாதி நேரம் அந்த லேப்டாப்பை சொல்லிச்சிட்டு இருக்கான், பாதி நேரம் அந்த போனை தேய்ச்சிட்டு இருக்கான். அந்த போனுக்கு கொடுக்கற மரியாதையை கூட எனக்கு கொடுக்கல. உங்ககிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட். ஆமா, முடிஞ்ச அவனை உள்ள கூட்டு வர பாரு. திமிர் பிடிச்சவன். எனக்கு வர கோவத்துக்கு அந்த அன்போட குடும்பத்தை அப்படியே எரிச்சிடலான்னு தோணுது. பொறுமையா புள்ளதான் முக்கியங்கிறதுக்காக நான் பண்ணது தப்புதான். உள்ளவான்னு கூப்பிட்டா அவன் திமிர காட்டுறான். அப்பனா எனக்கு திமிர் இருக்காதா? கண்ணா என்னம்மா பேசி எப்படியாவது உள்ள கூட்டுவான்னு அந்த ஆள் அனுப்பி விட்டாரா? என்ன சாம், அவர் சொல்லிதான் உள்ளவான்னு உன்னை கூப்பிடானேன்னு. சாம் நான் உனக்கு அம்மா. நீ இப்படி குளிர்லயும் பனிலையும் படுத்துட்டு இருக்கத சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறியா? இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறம்லாம் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு வரதுக்கெல்லாம் பிடிக்கல. இந்த வீட்டுல நடக்கிறது நமக்குள்ளேயே இருக்கட்டும். தேவையில்லாம இதெல்லாம் அன்புக்கு அதுக்கு போச்சுது. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு முகத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆள் மன்னிப்பு கேட்டு பார்த்தாரு, வருத்தமா பேசி பார்த்தாரு, கோவமா கத்தி பார்த்தாரு. எல்லாத்துக்கும் நான் அமைதியா இருந்ததுனால அதுக்கு அடுத்தது அன்போட கால தான் போய் பிடிக்க பாப்பாரு. அந்த ஆள் மட்டும் என் அன்புகிட்ட ஏதாவது போய் பேசணும்.
அதுக்குன்னு நீங்க எத்தனை நாள் இப்படி குளிர்லயும் பனிலையும் படுக்க போறேன்? இங்க பாருங்கம்மா, எனக்கு அவர் சம்பாதிச்சு வச்சா இந்த வீட்லயும் தங்கணும்னு இல்ல, அவருக்கு சொந்தமான எதுவும் எனக்கு தேவையும் இல்ல. இந்த கார் கூட என் சம்பாத்தியத்துல நான் வாங்கினது, அதனாலதான் இந்த கார்ல தூங்குறேனே தவிர. அப்புறம் நான் நினைச்சேன்னா ரோட் சைடுல கூட இந்த காரை கொண்டு விட்டுட்டு தூங்க முடியும். டேய், ஆனா யாராவது சொல்லி அது அன்புக்கு தெரிஞ்சதுன்னா அவன் வருத்தப்படுவான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டு வாசல்ல என் காரை விட்டுருக்கேன். சரி கண்ணா, உனக்கு அப்பா இருக்க இடத்துல தானே இருக்க பிடிக்கலாம். கண்ணா, நீ அந்த வீட்டு சாவியை வாங்கிட்டு போ, அங்க போய் இருக்கலாம்ல. நான் தான் சொல்றேன் இல்லம்மா, அந்த ஆள் சம்பந்தப்பட்ட எதுவும் எனக்கு தேவையில்ல. உங்களுக்கு புரியுதாமா? கத்தி எடுத்து முகத்துக்கு நேரா கொண்டு வந்து குத்துனா கூட மன்னிச்சிடலாம். ஆனா முதுகுக்கு பின்னால குத்திட்டு நல்லவர் வேஷம் போடுறாரு. நீங்க முதல்ல போய் தூங்குங்கம்மா, அப்புறம் உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். வாசம், நீ உள்ள வராம இப்படி கார்லயும் இப்படி பனியில சுத்திட்டு இருக்கிறது பெத்தவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு புரியுதா சாம்? ப்ளீஸ் மா, நீங்க இப்படி வந்து அழுத்திட்டு நிக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அது மட்டும் இல்ல, அவர் சம்பாதிச்ச எதுவும் எனக்கு தேவையும் இல்ல. சாம், நீ ஒழுங்கா தூங்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியுதா? அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வரது வரைக்கும் அவன் கூடாலே ஹாஸ்பிட்டலே இருந்தான். அங்கேயே உனக்கு தூங்குறதுக்கு பெட் போட்டா கொடுத்தாங்க. வெளியே அப்படியே இப்படியமா தான் தூங்கி இருப்பேன். சரி, வந்ததுக்கு அப்புறமாவது வீட்டுக்குள்ள வந்து நிம்மதியா தூங்கலாம்ல. இந்த காருக்குள்ள காலு கையெல்லாம் சுருட்டி வச்சு படுத்துட்டு இருக்க, பாக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு சாம். ஐயோ அம்மா, நீங்க இப்படி பேசிட்டே இருக்கதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து அவர் சம்பந்தப்பட்ட எதுலயாவது நான் இருந்தாலோ தூங்கினாலோ தான் எனக்கு முள்ளு மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஆனா என் கார்ல தூங்குறது கூட எனக்கு சுகமா தான் இருக்கு. இப்படி அழுத்துட்டே நிக்காம போய் தூங்குங்கம்மா. இவன்ட்ட இப்படி அழுறதும் வேஸ்ட், கெஞ்சிட்டே நிக்கிறதும் வேஸ்ட். அப்பாக்கும் பையனுக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து மறுபடியும் சாம் வீட்டுக்குள்ள வரானா அதுக்கு ஒரே வழி அன்போட கையில தான் இருக்கு. இந்த ஆளால தான் அவனுக்கு இந்த நிலைமை. எந்திரிச்சு நடக்க கூட முடியாதவனை இங்க பஞ்சாயத்துக்கு வானம் கூப்பிட முடியாது. ஒரு தடவை அவனுக்கு இனியாவை பிடிச்சி போய் அது தெரியாம சாம்காக நம்ம போய் பேசி இனியாவே சாம்காக அவன் விட்டு கொடுக்க நினைச்சிட்டான். அதனால அன்புக்கு ஏற்பட்ட காயம் ஏற்கனவே அவனுக்கு ஆறல. இதுல சாம் இப்படி வெளியே தூங்குறான். அப்பாக்கும் பையனுக்கும் சண்டைன்னு அவன் அதை ஏத்துக்கவும் மாட்டான். அன்பு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா இத பத்தி அவன்கிட்ட எப்படியாவது பேசி சாம் அவரை மன்னிக்கலைன்னா கூட ஒன்றும் இல்லை. என் பிள்ளை வீட்டுக்குள்ள வந்து நிம்மதியா தூங்கி நிம்மதியா சாப்பிட்டு எடுத்திருந்தா போதும். வாழ்க்கையில தான் இசையால அவன் தோத்து போயிட்டான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு தான் ஆண்டவன் எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். போங்கம்மா, போய் தூங்குங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் சொல்லுங்கிறேன்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. அது எப்படி குல்ஃபி, உனக்கே ஞாபகம் இல்லாம உன் மனசுல நான் வருவேன்? ஞாபகம் இல்லாம தான் மனசுல வருவாங்க. ஏன் சொல்லுங்கிறேன்ல. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படி எவ்வளவு கனவோட இருக்கேனா? ஓஹோ, அப்புறம் என்ன அப்புறம்? எப்பல இருந்து உன் மனசுல நான் இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற பத்தியா? அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க. நான் வருத்தப்படுற அளவா உன் மனசுல நான் வந்த கதை இருக்கு? எப்பன்னுலாம் எனக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்ல. சின்ன வயசுல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்துனா பிறந்த உடனேயா? இதுக்குதான் நான் வாய் திறக்காம இருக்கேன். ஏய், கலாய்க்க மாட்டேன்டி, சொல்லு. 10th படிக்கும்போது. 10th படிக்கும்போது அப்ப என்ன நடந்துச்சு? அப்போ அன்பு பின்னாடி அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தாளா? ஆமா, அவ உனக்கும் ஃப்ரெண்டு தானே? அவதான் எப்பவும் வந்து உங்களை பத்தி புலம்பிட்டே இருப்பா. நீங்க இன்னைக்கு சைக்கிள் எடுத்துட்டு அந்த பக்கமா வந்தீங்க, ஹேண்ட்ஸமா இருந்தாரு இன்னைக்கு, அப்படி இப்படின்னு நிறைய புகழ்ந்து தள்ளுவான். அப்படியா? என்கிட்ட நீ சொன்னதே இல்ல. அப்புறம் நீங்க ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அவன் அப்படி புகழ்ந்து தள்ளிட்டே இருக்கும்போது நம்ம கூடயே தான் எப்பவும் இருக்கான். அப்ப இதெல்லாம் நம்ம தான் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சது. ஐயே, இப்படி எல்லாம் கூட காதல் வருமா? அது முன்னமே இருந்திருக்கு. அத அவ பேச பேச ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சூப்பர் டி. இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி யாருக்கு காதல் வந்திருக்காது? அதான் அன்பு, நான் சொல்றேன்ல, அது முன்னமே இருந்ததுதான். சரி, இந்த நைட் டைம்ல ஒயிட் சாரி எல்லாம் கட்டிட்டு எங்க போறதுக்கு ரெடியா இருக்கா? இன்னைக்கு சனிக்கிழமைலாம் சர்ச்சுக்கு போயிருந்தேன். ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இப்பதான் வரேன். சரி, என்ன ப்ரேயர் பண்ண? சீக்கிரமா நீங்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாம எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னு. சரி, உட்காந்துட்டா போச்சு. அடுத்து அந்த எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. இப்போ கண்ணீரை தொடச்சு விடுற மனநிலையில எல்லாம் நான் இல்ல. எப்படி எந்திரிச்சீங்க? எப்படி எந்திரிச்சேன்னா, படுத்து கிடக்குறவங்க எப்படி எந்திரிப்பாங்க அப்படிதான் நான் எந்திரிச்சேன். விளையாடாதுங்க. சரி, அடுத்து என்ன ப்ரேயர் பண்ணன்னு சொல்லு. அப்புறம் எங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்புறம்? அப்புறம் எல்லாம் எதுவும் இல்ல. பரவாயில்ல குல்ஃபி, நான் தானே, சொல்லு. அப்புறம் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு வைக்கப்பட்டு
வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்க? அது வந்து 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 அந்த ஏய் சொல்லுடி. உங்களை மாதிரியே ஒரு என்ன மாதிரியே ஒரு உங்களை மாதிரியே ஒரு அழகான ஆண் குழந்தை. அதையும் எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே கொடுத்துருங்க கடவுளே. நல்லா இருக்கே. ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன சொன்னீங்க? இல்ல நீ கடவுள்கிட்ட கேட்டது என் மூலமா தானே நடக்கணும், அதான் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு. நான் இப்பெல்லாம் சொல்லல. நீ எதுக்கு நீ பயப்படுற? தைரியமாவே சொல்லு. இவரனே எந்திரிச்சு நிக்கவா போறாரு? அப்போ என் குல்ஃபி சர்ச்சில் போய் நல்லபடியா எந்திரிச்சு உட்காரணும், நல்லபடியா கல்யாணம் ஆகணும், என் புருஷன மாதிரியே எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய கொடுத்துரு. இப்படி எல்லாம் கடவுள்கிட்ட எவ்வளவு ரிக்வஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கா. ஆமா, ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியல. இதெல்லாம் நடக்கணும்னா முதல் ஸ்டெப் எந்திரிச்சு உட்காரணும்லாம். அப்புறம் செல்லாம், அப்புறம் குல்ஃபி கொஞ்சம் கம்மியாவே பேசு, அப்புறம் வருத்தப்படுவேன். நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? அப்புறம் உன் இஷ்டம், நீ பேசிக்கோ. அதான் என் மனசுல இருக்க ஆசை நடக்கணும்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னமாவது நீங்க எந்திரிச்சு நிக்கணும், நடக்கணும், தாலி கட்டணும்ல. வாஸ்தவமான பேச்சுதான். அப்போ இதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுதானே ஆகணும். ஆனா குல்ஃபி, உனக்கு இந்த மாதிரி ஆண் குழந்தை வேணான்னு கேக்குறேன். எனக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி அழகான பெண் குழந்தை தானே வேணும். எப்படி ரெடி பண்ணிடுவோமா? மிஸ்டர் பாரதி, அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் வளரணும். நானு ஆமா, நான் மனசு வச்சா உனக்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு ஒரு பெண் குழந்தைன்னு என்ன 40 குழந்தைய பெத்துக்கலாம். உண்மை என்னன்னா பாரதி, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ரூம்ல நான் வரதே தப்பு. ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு. ஆனாலும் நான் வரேனா அது வந்து உங்களால எந்திரிச்சு நிக்கவே முடியாதுங்கிற நம்பிக்கையில தான். இப்படி இருக்கும்போது நான் பிரேயர் பண்ணது ஓகே தான். நீங்க 40 பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுல, தப்பு தானே? தப்புதான். ஆக என் குல்ஃபிக்கு என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை ஆசை வந்துடுச்சு. ஆமா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம். சேச்சா, அதெல்லாம் எல்லாரும் பண்றதுதான் குல்ஃபி. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணணும்ல. என்ன? அதான்டி அழகான ஆண் குழந்தை. ஓகோ, அதுக்கு எந்திரிச்சு நிக்கணும். நின்னுட்டா போச்சு. என்ன செல்லம், கடவுள்கிட்ட நீ ரிக்வெஸ்ட் வச்சுட்டு வந்தியே, ரெடி பண்ணிடலாமா? எப்போ நடக்க ஆரம்பிச்சீங்க? எப்பல இருந்து என் குல்ஃபிக்கு இப்படி எல்லாம் ஆசை வந்தது? அன்பு, நான் நான் சும்மா. நீ படுத்தே இருக்கியா? நீ இல்ல, நீங்க படுத்தே இருக்கீங்களா? சரி, உங்களை சிரிக்க வைக்கலாங்கிறதுக்காக சும்மா பேசிட்டு இருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தியா? அப்புறம் நீ மிச்சத்தை தனியா உட்காந்து பேசிட்டே இரு, நான் வரேன்னா. எங்கடி ஓடுற? என்ன செல்லம், உன் ஆசையை நனவாக்கிடலாமா? இங்க பாருங்க அன்பு, நீங்க ஏதோ படுத்துட்டே இருக்கீங்க. சும்மா தான் பேசிட்டு இருந்தேனே தவிர இப்பெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கேன். இல்ல அன்பு, நான் அது சும்மா தான். நீ சும்மா சொன்ன, நான் சும்மா ஒன்னு அம்மா வாக்கலான்னு பாக்குறேன். நடு வீட்டுல சும்மா ஒரு பாட்டு ஓடனாலே இந்த அருண் பையனுக்கு தானா வைக்க வந்துருது. படத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கைய பிடிச்சாலே பையன் சேனலை மாத்தி விட்டுறியான். இந்த அருண் பயலுக்கு எப்பல இருந்து வந்த வைக்கன்னு தெரியல. இங்க என்னன்னா சோடு சேர்ந்து ஒரு படமே ஓட்டிக்கிட்டு இருக்கான் போல என் பேரன். தப்பு அன்பு. தப்ப சரியான நேரத்துல பண்றதுல தப்பே இல்லடி பொண்டாட்டி. தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா என்ன மீன் போயிடுவியா? ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. தீவிரவாதி நாயுதமானது இனி திண்ணி திண்ணி தீயை மூட்டுகிறாய். துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம் கவிதை நூலாயிரம். காதல் தீவிரவாதி நாயுதமானது. ஹலோ, எப்படி? ஆர் யூ ஓகே பேபி? இனிமே இந்த ரூமுக்கு நான் வந்தேனா அதுக்கப்புறம் என்னன்னு கேள்டா. யாரோ என்ன இனிமே டா போட்டு பேச மாட்டேன், நீ வா போன்னு பேச மாட்டேன், நீங்க தான் பேசுவேன், அப்படியெல்லாம் டயலாக்லாம் அள்ளி விட்டாங்க. நீ பண்ணதுக்கு உனக்கு இந்த மரியாதை போதும். இனிமே இந்த ரூமுக்குள்ள நான் வந்தேனா அப்புறம் என்னன்னு கேளுங்க. செல்லம், ஒரு வெள்ளம் எனக்கு தேவையில்ல. உங்களை நம்பி வந்து உட்கார்ந்ததுக்கு சிறப்பா பண்ணிட்டீங்கல்ல. ஏய், நீ என் மாமன் பொண்ணு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதான். ஆனா எனக்கு எந்த ரைட்ஸ் எடுக்கணும் தெரியும். சீப்பா.
ஏண்டி இத்தனை நாளா அப்படியே பெட்ல படுத்துட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நிக்கான். நான் என்ன நினைச்சேன்னா சந்தோஷத்துல என்ன ஹக் பண்ணி முத்தமலையா பொழிவேன்னு நினைச்சேன். எங்களுக்கு வர வேலை இல்ல. இனிமே இந்த பஞ்ச் டைலாக்லாம் விடுவியாச்சலாம். எந்திரிச்சு உட்காரணும், எந்திரிச்சு நிக்கணும், இதெல்லாம் நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். நீ சும்மா பேசிட்டு இருந்த, நான் உன்ன அம்மாவாக்கலான்னு பேசிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, இந்த பேச்செல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன வேண்டாம். பயராதான் அவன் லவர் வீடு 40 ஸ்டாப் தள்ளி இருந்தாலே நினைச்ச நேரத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றான். என் ஆள் வீடு தான் பக்கத்து ரூம் தான். ஆனா பத்தியா இத்தனை வருஷம் என் கூடவே இருந்திருக்கான். லவ்வ சொல்லும் போது கூட ஹாஸ்பிட்டல்ல ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம் பத்தியா. அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் உனக்கு கொடுக்கணும்ல. கொடுத்துட்டீங்களா? நான் வரேன். ஏலே மக்கா, கிஃப்ட் சூப்பரே. செல்லு. தேங்க்யூ செல்லு. பாத்தியா உனக்கு நான் கொடுத்த கிஃப்ட் செல்லுக்கே பிடிச்சிருக்கு. இனிமே நம்ம கல்யாணம் வரைக்கும் இந்த ரூம்க்குள்ள நான் கால் எடுத்து வச்சேனா அதுக்கப்புறம் என்னன்னு கேளுங்க. என் குல்ஃபிக்கு நான் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பெரிய அளவுல புடிச்சிட்டு போலாம்.